விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. மனதில் இருப்பது அப்படியே வெளியே சொல்கிறவங்க ஒருத்தர், மனதில் இருப்பது யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கிறவங்க ஒருத்தர். 2வது வகை யார் தெரியுமா? இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். அவர்களை புரிந்துக்கிறது ரொம்ப மிகவும் கடினம். அவங்க சிரிச்சிட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க சிரிக்கும்போது கூட மனசில் எவ்வளோ வலி இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ கஷ்டங்களை தாங்கிய ஒரு வினோத மனிதர் அவங்க. இந்த வீடியோவில் அவங்களுடைய உண்மையான குணம் என்ன, வாழ்க்கையில் என்னெல்லாம் போராட்டங்களில் பண்ணாங்க, அவங்க எந்த போராட்டங்களை சந்தித்தாங்க, 2026க்கு பிறகு வாழ்க்கையில் மாற்றம் என்னெல்லாம் நடந்திருக்கு, இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த 12 நாட்களோட பலன் தான் இதில் முக்கியமான ஒரு ஹைலைட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சக்தி வாய்ந்த சில பரிகாரங்கள் நான் இதோட சொல்கிறேன். முழுமையாக தெரிஞ்சுக்காங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிறது செவ்வாய், அதாவது அதிபதி செவ்வாய் ப்ளஸ் கேது இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிபதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை பார்த்திங்கன்னா நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடையாளம் தேல். வாழ்க்கையோட மிகப்பெரிய மந்திரம் என்ன தெரியுமா? அடக்கமாக இருப்பேன், ஆனால் ஒரு முறை எழுந்தால் யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த ராசிக்காரர்கள் முக்கியமான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை மிக அதிகம். ஒரு விஷயத்தை எடுத்தாங்க அப்படின்னா பைத்தியம் மாதிரி ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்காண்டா அப்படிம்பாங்க. இந்த ஆள் ஸ்டார்டிங்கில் ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லி பார்க்கணும், அப்புறம் அதை செஞ்சு பார்க்கணும், அப்புறம் சக்ஸஸ் ஆகிடும் அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை மன வலிமையோடு இருப்பாங்க. இந்த செய்வேன், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. இவங்களை மட்டும் பூஸ்டப் பண்ணி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய ஒரு ஆளாக வந்துடுவாங்க. இந்த ராசிக்காரங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் உடைந்து போக மாட்டாங்க. அப்படியே எந்திரிச்சு வந்துடுவார். மனதில் வேதனை இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. சைலண்ட் ஃபைட்டர்ஸ். ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறதுக்கு திறமை வேணும், அந்த துணிச்சல் உங்ககிட்ட இருக்குது. அதுக்காகவே நம்ம தான் கடவுள் பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்துட்டான். ரகசியத்தை காக்கும் திறன் இவங்ககிட்ட அதிகம். தங்களின் திட்டங்களை யாரிடமும் சொல்ல மாட்டீங்க. வாழ்க்கை இலக்கு உள்ளவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாழ்க்கையில் ஒரு இதை பண்ணணும் அப்படின்னு இலக்கு உள்ளவங்களுக்கு அதை மைண்ட்லேயே வச்சுப்பாங்கல்ல, இதை சக்ஸஸ் பண்ணிட்டு தானே நான் அதை பண்ணுவேன், இதை சக்ஸஸ் பண்ணி தான் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு டார்கெட் வச்சுக்கிங்களா, உங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வச்சுக்கிங்களா, அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதனால தான் அவங்களோட வெற்றி பெறும்போது எப்போதுமே ஆச்சரியப்படுவாங்க. இந்த விருச்சிக ராசிக்கார வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன் பார்த்து ஆச்சரியம், இவன் இப்படி தானே நார்மலாக தானே நான் இவன் திடீர்னு இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டான் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த ராசிக்காரர் வளர்ந்து வருவோம். இதான் இதில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. உறவுகளில் தீவிரமாக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர் அப்படின்னா தீவிரமாக காதலிப்பாங்க, தீவிரமாக நட்பாக இருப்பாங்க, தீவிரமாக வெறுப்பாங்க. ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு நட்பாக இருக்கிறாங்களோ, இவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ தீவிரமாக வெறுப்பாங்க. இவங்க சாதாரணம் அப்படிங்கிற வார்த்தை இவங்ககிட்ட கிடையாது. எது எடுத்தாலும் ஹைலைட் தான். ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கூட நம்ம பெருசாக தான் பண்ணணும், சிம்பிளாக பண்ணக்கூடாது. வண்டி வாங்கணும் அப்படின்னா கூட இதை விட ஹைலைட்டான விஷயம் என்ன இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு அதில் ஹைலைட்டடான ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணுவாங்க. ஆராயக்கூடிய மனப்பான்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இந்த ராசிக்காரங்களாம் ஒரு போலீஸு, சிபிஐ, இன்வெஸ்டிகேஷனு, ரிசர்ச்சு, டெக்னாலஜி, எவன் எந்த தப்பு பண்ணான், எவன் என்னென்ன பிரச்சனை பண்ணுவான், இவன் ஃபேஸை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு ஆராயக்கூடிய மனப்பான்மை இருக்கக்கூடிய ராசி இந்த விருச்சிக ராசி. குறைகள் அப்படின்னா ஒரே ஒரு குறை தான், உங்களுக்கே தெரியும் என்னது, கோபம். உங்களுக்கு மிகப்பெரிய குறை கோபம் தான். இது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிகமாக நீங்கள் வீட்டில் திட்டு வாங்கினது இந்த கோபத்தினால தான். அதிகமாக நீங்கள் இழந்தது இந்த கோபத்தினால தான். வார்த்தையினால், கோபத்தினால் வெளிவந்த வார்த்தையினால். ஸோ கோபம் வந்தால் உறவுகள் உடையும் வாய்ப்புகள் போகுது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கிட்ட எப்படி சண்டை போடணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தேகம் அப்படின்னா எல்லாரையும் சந்தேகிப்பாங்க, ஒருத்தரோடாமல் சந்தேகப்படுவாங்க. நம்பிக்கை குறைவு, மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை ரொம்ப குறைவு உங்களுக்கு. ஏன்னா இவங்க இப்படி தான் அப்படின்லாம் நீங்கள் கெஸ்ஸே பண்ண மாட்டீங்க. நீ எப்படி வேணாலும் இரு, ஆனால் நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ நல்லவன் தானே என்கிட்ட ப்ரூவ் பண்ணாலும் உன்னை நான் நம்ப மாட்டேன், அப்படி தான் இருப்பாங்க. நல்ல உறவுகள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ நல்லவன் அப்படிங்கிறது நீ ப்ரூவ் பண்ணாலும் நான் நம்ப மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது அதில் ஒரு உறவு பாதிக்கப்படுதுங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த ராசிக்கு வாழ்க்கையில் போராட்டங்கள் அப்படிங்கிறது 0லேருந்து 32வது வயசு வரைக்கும் கடின காலமாக இருக்கும். ஒரு 30வது வயசுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த காலம் பண கஷ்டம், குடும்ப பிரச்சனை, துரோகம், வேலை ஸ்டேபிள் இல்லாத நிலை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும். இயர்லி லைஃப் ஸ்ட்ரகிள் சைன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வாழ்க்கையில் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து வரக்கூடிய ஸ்டேஜ்லாம் சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு தான். பிரச்சனைலாம் இல்லை, மேலே வந்துடலாம், கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பாதி பேர் இதை நம்ப கூட மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரர் அப்படி ஒரு ஆள், அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்கல்ல. நீ வீடியோ போட்டால் மட்டும் நம்பிடுவேனா? இது மாதிரி எத்தனை வீடியோ பார்த்துருக்கேன் தெரியுமா, எத்தனை பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, நீயே எத்தனை தடவை நல்லது சொல்லியிருக்க தெரியுமா, நீ என்றைக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களில் விருச்சிக ராசிக்காரர் ஒருத்தர். இது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்போ கூட கமெண்ட் செக்ஷனில் திட்டிட்டு தான் போவாங்க. இதெல்லாம் நான் நம்புவேனா அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. நல்லது சொன்னாலும் நம்பிக்கை இல்லாத ஒரு நபர். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க துரோகத்தையும்
கஷ்டங்களையும் சந்திச்சுவீங்க. அடிப்பட்டு யாரையும் நம்புறதுக்கு விரும்பலவங்க. துரோகம் அப்படிம்பாங்கள்ல, விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து வாழ்க்கையில் நெருங்கிய நண்பர் வந்து துரோகம் பண்ணுவார். காதல் தோல்வி கண்டிப்பாக ஒரு டைமாவது இருக்கும். ஒன் சைடில்வாவது உங்களுக்கு வந்து தான் போயிருக்கும். உறவினர்களால் ஏமாற்றப்பட்டிருப்பீங்க. குறைந்தது 2 பெரிய துரோகத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து தெரியாமல் சில விஷயங்கள் கூட பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய 2 துரோகமாக இருக்கும். பண பிரச்சனை அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் பணம் தங்கிறதில்ல. காரணம் என்ன? தவறான முதலீடு, நம்பியவர்களால் ஏமாற்றம். ஒருத்தனை நம்பி நீங்கள் ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுவீங்க. அவன் சொன்னான், பண்ணி கொடுப்பான், நம்பிக்கை இருக்குது, பண்ணுவீங்க. ஆனால் அது நம்பிக்கையோடு அது வந்து ஹைலைட்டாக வரணுமா இல்லையான்னு தெரியணும்ல. அந்த தெரியாமல் ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க ஒருத்தர் நம்பி, அவன் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறான். அதனால தான் உங்களுக்கு வந்து அது பணம் வரல. ஒரு விஷயத்தில் பணம் வந்துடுச்சு, திடீர்னு அது பணம் வரல அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கவனக்குறைவு ப்ளஸ் வேறு மேலே வச்ச நம்பிக்கை, இதுதான் வந்து அதில் பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். அதை சரி பண்ணால் அது ப்ளஸ்ஸாக மாறிக்கும், அவ்வளோதான். அதே போல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருப்பம் எப்போ உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா 33 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் உண்டு. உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள். லோக்கலில் கூட ஜாதகத்தை கூட செக் பண்ணுங்கள். இல்லை சார் அங்கே லோக்கலில் சாட்டிஸ்ஃபை இல்லைனா மட்டும் கீழே ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அப்பாயின்மெண்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்கும். வேணும்னா மட்டும் பண்ணுங்கள். ஐடியா இருக்கிறீங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குற மாதிரி இருக்கும். வேணுங்கிறீங்க மட்டும் பண்ணுங்கள். 33 வயதுக்கு பிறகு மிகப்பெரிய யோகம் உண்டான ராசி இந்த விருச்சிக ராசிக்கு. அந்த 33 தொட்டும் இன்னும் உங்களுக்கு சரியான விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா ஜாதகத்தில் தான் நீங்கள் செக் பண்ணணும். தசாபுத்தி எப்படி இருக்குது, உங்களோட பிறந்தவங்க யார், அவங்களோட ஜாதகம் என்ன, உங்களுக்கு பிறந்த குழந்தையினுடைய ஜாதகம் என்ன, உங்களோடு இருக்கக்கூடிய மனைவியினுடைய ஜாதகம் என்ன, எது பிரதிபலிக்கும். விருச்சிக ராசியே டாமினேட் பண்ணுற அளவுக்கு சில ராசியில் இருக்குதா இல்லையான்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். 2033 பிறகு அதிர்ஷ்டம் துவக்கக்கூடிய காலம், பணவரவு அதிகரிப்பு அதிகமாகக்கூடிய காலம், மரியாதை அதிகமாகக்கூடிய காலம், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய காலம். லேட் ப்ளூமர்ஸ், அதாவது லேட் ப்ளூமர்ஸ்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட்டாக ஒரு 30-32 வயசுங்கிறது கொஞ்சம் லேட்டு, ஒன்றும் பெருசாலாம் லேட் இல்லை. உங்களுடைய கால்வாசி பகுதியிலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய கால்வாசி பகுதியிலேருந்து சந்தோஷம் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாக்கிரதையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, கோபத்தை கட்டுப்படுத்துங்க. உங்களுக்கு பாயிண்ட்டே தான். கோபத்தை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வரலாம். யாரையும் உடனே நம்பக்கூடாது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கோபத்தால் இழந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதனாலையெல்லாம் இருக்காதுங்க, அவன் பண்ணால் தப்பு, என்னையா குறை சொல்கிறீங்க, அது அப்படிலாம் யார் விடுவா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் பேசுவீங்க. விருச்சிக ராசிக்காரரை இந்த மாதிரி வாக்குவாதத்தில் சரி பண்ணுறதே பெரிய விஷயம். அதே மாதிரி யாரையும் உடனே நம்ப வேண்டாம். நீங்கள் எடுத்த ஸ்டெப்பில் இவன் பண்ணுவான், இவன் ஒரு வார்த்தை வந்து ஒரு விஷயத்தில் ஒருத்தன் நல்லவனாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் அவன் நல்லவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு நாள் அவன் நல்லவனாக இருந்தால் அவன் எல்லா நாளும் நல்லவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒருத்தன் நல்லவன் கெட்டவங்கிறது வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும், புரியுதுங்களா? வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லவன் கெட்டவங்கிறதெல்லாம். வாய்ப்பு கிடைச்சும் தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் தான் நல்லவன் உலகத்தில். ஸோ யாரையும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம். கடன் மட்டும் கொடுக்காதீங்க. யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க, கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க. பணம் மட்டும் நீங்கள் யார்ட்டையாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. வட்டி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகக்கூடிய ராசி தான். ஆனால் நிறைய ஏமாந்து தான் நீங்கள் வந்து செட் ஆவீங்க. ஸோ அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. லைசன்ஸ் ரினியூவல், சர்டிஃபிகேட்ஸ் ரினியூவல், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரினியூவல், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட கையெழுத்துக்கள், பட்டா மற்றும் விஷயங்கள், இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாக வருங்க. அடுத்த 12 நாட்கள் வந்து பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பணம் வந்து எதிர்பாராத வருமானத்தை உண்டாக்கி கொடுக்கும். அடுத்த 12 நாட்களில் எதிர்பாராத வருமானத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பணம் திரும்ப கிடைக்கும். நீங்கள் கொடுத்த பணம் ஒன்று இருக்குல்ல, அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வேலைன்னு பார்க்கும்போது புதிய வாய்ப்பு உண்டு, மேலதிகாரி பாராட்டு உண்டு. உறவுன்னு பார்க்கும்போது பழைய பிரச்சனை வந்து சரியாகும். புதிய காதல் தொடக்கம். புதிய காதல்னால் என்ன? திருமணம் ஆகாதவர்களுக்கு காதல் தொடக்கம். திருமணம் ஆனவர்கள் ஒரு சில ஈர்ப்புகள்னால உங்களுக்கு ஈர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கணும். அதனால் சில சிக்கல்களும் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சிக்கல்களும் தப்பிச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஒர்க்கில் கவனமாக இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, இருக்கிறத சொல்கிறோம். இப்போ நான் சொன்ன விஷயங்களுமே 12 கோடி பேர் விருச்சிக ராசிக்காரமா இந்தியாவில் மட்டுமே. அத்தனை பேத்துக்கு போதுமான பொருந்துறதில்லை. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதே தான். அத்தனை பேத்துக்கு பொருந்துமான பொருந்துறதில்லை. இந்த டைம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. புதிய காதலினுடைய தொடக்கம், பழைய பிரச்சனை சரியாகும். அதே மாதிரி மற்றவர்கள்ட்ட பேசாமல் இருக்கட்டும், பேசினால பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாத புதிய உறவுகளுக்காக அடி போட வேண்டாம் எதிர்பாலினத்தவர்கிட்ட. ஸோ அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் கையெழுத்திடும் போது விஷயங்களில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 12 நாட்கள் நல்ல தொடக்கம் தான் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்களில் வேறுபாடுகள் இருக்கலாம், மாறுபாடுகள் இருக்கலாம். உங்கள்கிட்ட புதுசாக ஒரு நபர் வந்து சேர்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும்.
ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், தசாபுத்தி செக் பண்ணுங்கள். இல்லை சார் லோக்கலில் சரியாக பார்க்கல அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராசிக்காரங்க 2026 பிறந்ததுலேருந்து வீடியோலாம் பார்த்துட்டு, நியூஸ் சேனல் எல்லாத்தையும் பார்த்துட்டு, விருச்சிக ராசிக்கு 2026 அடித்தது ஜாக்பாட், யோகம் பிச்சு உதறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 2026 ஆரம்பிச்சது நீங்கள் பார்த்தது என்னமோ வச்சு செஞ்ச சில விஷயங்கள் தான். மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றம் உண்டுங்க. 2026 தமிழ் புத்தாண்டுலேருந்தே உங்களுக்கு நல்ல யோகம் தான். இல்லை சார் பெரிய அவுட்புட் தெரியல அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வந்து தீப்பற்றுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக தான் ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படியே படரும். ஸோ அது மாதிரி மிகப்பெரிய வாழ்க்கைக்கான மாற்றம் உண்டு. 2026 டு 2030க்குள்ளே குரு ப்ளஸ் சனி ஆதரவு உங்களுக்கு உண்டு. அப்போ என்ன ஆகுது? வாழ்க்கை உயர்வு காலமாகுது. உயர்வு காலம் அப்படின்னா எடுத்தோடனே டாப் கியர் போட்டு அடித்தா லாட்ரி டிக்கெட்டில் ஒரு 20-30 crores வந்து லாபம் கிடைக்குமா சார் அப்படின்னா கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிலை ஏறும். நிலை வந்து உருமாறி அப்படியே மிகப்பெரிய லாபகரமாக வந்து நிற்கும். வாழ்க்கை உயரும் காலம் உண்டாகுங்க. உங்களுடைய தொழிலில் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறலாம். நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலை சார்ந்த துறையில் ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறலாம். வேலைக்கு போகிறவங்க திடீர் யோகம்னா எப்படி நம்புவீங்க? சார் திடீர் யோகம்னா எனக்கு கம்பெனி எழுதி கொடுத்துருவாங்கன்னு தான் கேட்பீங்க. ஸோ ஏதோ ஒரு சைடு இன்கமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உருவாகலாம். நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் அதற்கான அவுட்புட் கிடைக்கலாம். இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். தொழிலில் பலன் கிடைக்கும். சிறந்த துறைகள் வந்து உங்களுக்கு தான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப அப்படியே உள்ளே போய் டீப்பாக செக் பண்ணுற துறை தான். போலீஸு, ஆர்மி, ஐடி, பிஸ்னஸ், ரிசர்ச், மருத்துவம், இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கலைத்துறையும் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். டிஜிட்டல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செட் ஆகும். லக்கினத்தை பொறுத்தும் அது வந்து செட் ஆகும். 2026க்கு பிறகு தொழில் உச்சமடையும். நல்ல உச்சத்துக்கு வரும். அந்த உச்சம் அப்படிங்கிறது எப்போ எந்தளவுக்கு உச்சிக்கு வரும்? 2026க்கு பிறகு ஸ்டெப்பாக தான் உச்சிக்கு வரும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் நீங்கள் வந்து பீக்கில் இருப்பீங்க. நல்ல வருமானத்திற்கான லாபத்தில் வந்து நிற்பீங்க. நல்ல ஒரு பரவாயில்ல சார், பழசை கம்பேர் பண்ணும்போது நல்ல லாபம் சார் அப்படிங்கிற மாதிரி நிற்பீங்க. அதுவும் உங்களுக்கு டிஜிட்டல் மீடியா துறை நல்ல ஒரு இன்கம் அள்ளி கொடுக்கும் ஓரளவுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பை தரக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். லைஃப்பில் ஒரு டைமாவது வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. உங்கள் ஃபேமிலியிலையோ இல்லை உங்கள் வருமானத்திலையோ ஏதோ ஒரு வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் லைஃப்பில் ஒரு டைமாக பார்த்துருவீங்க. இது வந்து விருச்சிக ராசிக்கே உண்டான ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ விருச்சிக ராசியில் பொறுத்தவரைக்கும் என்ன, நான் வரிசை நீ வரிசையில் பேர் வச்சுருப்பீங்க. அது இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து ஆஸ்ட்ராலஜி இல்லாமல் நியூமராலஜி இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கல்வி அப்படிங்கிறது வெளிநாட்டு வாய்ப்புக்காக பண்ணுறது. கல்வினால் வேலைக்கு போனவங்க கம்மி தான் விருச்சிக ராசி. அதுக்கப்புறம் எடுத்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ், எங்களோட அறிவுத்திறன், எங்களோட ஐடியாலஜி, அந்த மாதிரி தான். விருச்சிக ராசி அப்படின்னா ஐடியாலஜி தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத விட ஐடியாலஜி தான் எங்களுக்கு மெயின். போட்டித் தேர்வில் வந்து வெற்றி பெறுவீங்க. உயர்கல்வி யோகம் தரும். வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு, போட்டித் தேர்வில் வெற்றிக்கான வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி வந்து இப்போ உங்களுக்கு யோகம் தரும். புதுசாக போய் காலேஜ் சேர்றது, வேறு பள்ளிக்கூடம் சேர்றது, வேறு ஒரு காலேஜில் போய் சீட்டு வாங்குறது, சீட்டு முடிஞ்சு வேலை வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதான வாய்ப்புகள் 100% இருக்குது. நல்ல காலமாகவே இந்த டைம் இருக்குது. திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி தொழில் எல்லா விஷயமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு உங்களை ஜர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓகே ஆகும். அதாவது சின்ன ஃபெயிலியர் நீங்கள் சந்திச்சு தான் அதுக்கப்புறம் சக்ஸஸ் சந்திப்பீங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன ஃபெயிலியர் சந்திச்சிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சக்ஸஸை தடுக்கவே முடியாது. அவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்ட சக்ஸஸாக மாறும். திருமணம் அப்படிங்கிறது திருமண தாமதம் இந்த ராசிக்காரர்களுக்கு. ஆனால் நல்ல துணை கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறந்த காலம் 2026லேருந்து 2029க்குள்ளே அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க. அந்த டைமில் நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். நல்ல துணை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ப்ளஸ்ஸு. விருச்சிக ராசிக்காரன் தேடி எடுக்கிற முத்து மாதிரி எடுப்பாங்க. அப்படியே கடலில் தேடி எடுக்கிற முத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணுறது. ஸோ ஆனால் கல்யாணம் பண்ணாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர் கூட வாழ்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். இந்த விருச்சிக ராசிக்காரருக்கெலாம் வாழ்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கு அவங்களாம் அவார்டே கொடுக்கணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் கூட இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும்னு நினச்சா என்ன பண்ணுறது? அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கணும் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர் யோசிச்சுக்கணும். ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கலாம், எல்லாரையும் இருக்க சொல்லணும் அப்படிங்கிறது தவறுங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் நல்ல துணை கிடைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் திருமணமான பிறகு அவர்கள் நல்லவங்களை பார்த்துக்குவாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். குழந்தை பலன், குழந்தைக்கான யோகம் உறுதி. கண்டிப்பாக குழந்தைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம். குழந்தைகள் மூலம் பெருமை அப்படின்னா ஒன்றே உங்களுக்கு குழந்தை உண்டாகிருக்கும், இல்லைனா குழந்தை பிறந்திருக்கும். அப்படின்னா குழந்தைகள் ஏதோ ஒரு சின்ன சாதனையை பண்ணி அது வந்து உங்களுக்கு பெருமை உண்டாகி கொடுத்துருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு குழந்தைக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ராங்கெலாம் கிடையாது. சூப்பரான நாள் தான், சூப்பரான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி பண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2026க்கு பிறகு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு, நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு, சேமிப்பு அதிகரிக்கும். இந்த வருடத்தில் ஒரு கிரைமாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க சார். ஒரு டைமாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் காலை எடுத்து வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலகட்டம் இருக்கும். உடல் நலம் அப்படின்னா ரத்த அழுத்தத்தை கவனிச்சுக்கோங்க, மன அழுத்தத்தை கவனிச்சுக்கோங்க. தூக்கத்தை வந்து தயவு செஞ்சு நல்லா தூங்கி எழுந்திரிங்க. தூக்க குறைவு
நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தூக்கத்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு மெயினான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா செவ்வாய் பரிகாரம். செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மந்திரம் ஓம் சரவணபவ. இதை வந்து தினம் 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 சொல்லுங்கள். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்போ வந்து சொல்லுங்கள். ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ 12 டைம் தினம் சொல்லுங்கள். எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ 12 டைம் சொல்லுங்கள். ஓம் சரவணபவ 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 ஓம் சரவணபவ. கிட்டத்தட்ட 30 செகண்ட் கூட உங்களுக்கு ஆயிருக்குமா? இந்த ஓம் சரவணபவ சொல்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். 16 செல்வங்களும் பெறலாம். 16 செல்வங்களும் பெறலாம். நம்ம 16 செல்வங்கள் பெற்று பெருவாள் வாழக்கூடிய நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய மிகப்பெரிய சக்தியை கொடுப்பார். நிறைய வருமானத்தை கொடுப்பார், லாபத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், நீண்ட ஆயுள் கொடுப்பார், குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்குவார் முருகர். அவ்வளோ நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு கேது பரிகாரம்னு சொல்லுவாங்க. நாக பூஜை, பால் அபிஷேகம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாக பூஜை அப்படி பண்ணுவாங்க. அவங்க பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. அதே போல் தானம் அப்படின்னா சிவன் கோயிலில் எண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. சிவன் கோயிலில் எண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உணவு கொடுங்க. மிகப்பெரிய நன்மை உண்டுங்க. முன்னாடியே சொன்னதான், இந்த ராசிக்காரர்கள் 32 வயசு வரைக்கும் போராட்ட காலமாக இருக்கலாம். 33 to 45 வளர்ச்சிக்கான நேரம். 45+ செல்வத்தோடு ராஜா மாதிரி இருக்கலாம். கிங்காக அப்படி உட்காந்துக்கலாம். ஸோ உங்களோட உழைப்பு அதிகம் சார். அவுட்புட் உங்களுக்கே தெரியும் சார். நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. விருச்சிக ராசிக்காரர் வாழ்க்கையில் ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல் சாம்பல்லேருந்து எழுந்து வெற்றி பெறுவீங்க. தாமதமான வெற்றியாக இருக்கும், ஆனால் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். கவலையே பட தேவையில்ல. அவ்வளோ பெரிய ஹைலைட்டான ஒரு பர்சனாக மாறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றிக்கான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டட் பர்சனாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் சக்ஸஸ் மட்டும்தான் அது வந்து ராசிக்காரர்கள் வந்து கையில் பின்பற்றுவாங்க. நிறைய பேர் இந்த ராசிக்காரர்கள் வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பொருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உண்மையாக அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மையான கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இது 3 மட்டும் தெரிஞ்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு ஹை கிளாஸ் ஜோதிடர் தான், VVIP ஜோதிடர் தான். ஆக்டர்ஸுக்கு, பொலிட்டிஷியன்ஸ்லாம் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் தான். உங்களுக்கு வேணும்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கீங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.